லூக்கா 4ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தி பண்ணவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இதில் 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அபிஷேகம் பண்ணின நம்முடைய ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று ஒரு 5 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அபிஷேகத்தின் எதிர்பார்ப்பு என்பதாம். அபிஷேகம் பண்ணினவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேலை கொடுத்தவர்கள் நாம் எப்படி வேலை செய்ய வேண்டும், எவ்வளவு வேலைகளை முடிக்கணும், அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். ஓட்டு போடும்போது அரசியல்வாதிகள் நமக்கு என்னென்ன அரசாங்கத்தில் செய்ய வேண்டும் அதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு மணமகன் ஒரு பெண்ணை தெரிந்தெடுக்கும் போது தனக்கு எந்த விதத்தில் அவள் உதவியாய் இருக்க வேண்டும் அதை எதிர்பார்க்கிறார். அதுபோல நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர், நம்மை அன்போடு தேடி வந்து தூக்கி எடுத்தவர், ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பினவர், ஆவியால அபிஷேகம் பண்ணினவர் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார். IAS பெரிய தேர்வு, கலெக்டர் பதவிக்கான தேர்வு, இன்டர்வியூக்காக மாணவர்களை அழைக்கிறார்கள். அந்த மாணவர்களிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கேள்வியை கேட்கிறார்கள். அவர்கள் தகுதியானவர்களா, வேலையில் உண்மையானவர்களா இருப்பார்களா, பொறுப்பாய அதிகாரி பதவியை நிலைநாட்டுவார்களா, ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு கலெக்டர் தேர்வுக்காக சில மாணவர்கள் நேர்முக தேர்வுக்காக இன்டர்வியூக்காக வந்திருந்தார்கள். தேர்வு வைத்தவர் சொன்னார், தம்பி, இந்த போர்டில் முன்னால ஒருத்தர் நிறைய எழுதி போட்டார், தயவு செய்து அந்த போர்டை கொஞ்சம் அழிக்கிறியா, இங்க டஸ்டர் இருக்கிறது. இவர் போய் அந்த டஸ்டர்ல எல்லாவற்றையும் அழித்தார். இன்று வைத்தவர் சொன்னார், சரியா அழிக்கலையே, அந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி இருக்கிற போட்டு நல்லா தேய்த்து நல்லா கொஞ்சம் அழித்து கொடு. இந்த மாணவர் போனார், தண்ணீரை ஊற்றி மிக அழகாக கழுவினார். இன்று வைத்தவர் சொன்னார், உனக்கு இந்த வேலை கொடுக்க முடியாது, வெளியே போ. கலெக்டரா இருக்க வேண்டியவன் மற்றவங்களை வைத்து வேலை வாங்க தெரிஞ்சிருக்கும். நீ எழுத போய் போர்டில் எழுதியிருக்கா, நீயா போய் கிடந்த அதை அழிக்கிறதுக்காக உனக்கு வேலை கொடுக்க போறதில்ல. இல்லை, காலிங் பெல் அடிச்சா பியூன் ஓடி வருவான், அவனை அழிக்க சொல்லணும். மற்றவர்களை வைத்து வேலை வாங்க ஒரு கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். நீ போய் அந்த போர்டை அழிக்கிறான்டா, நீ கலெக்டர் போஸ்டுக்கே லாய்க்கு இல்லை, பியூன் போஸ்டுக்கு தான் லாய்க்கு, போ என்று துரத்தி விட்டாங்க. அதுபோலதான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம். நமக்கு நிறைய பணிவுடை ஆவிகளாக தேவ தூதர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மளை கையில கொடுத்து ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும்
கிளைம் பண்ணணும், உரிமை பாராட்டணும். அவர் அதை விரும்புகிறார். 3 காரியங்கள் மகா விலையேறப்பட்டவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது ஆவியும் ஜீவனுமான வேத புத்தகம், அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வசனங்கள் விலையேற பெற்றது. இரண்டாவதாக அவர் நமக்காய் சிந்தின அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. மூன்றாவது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு குட்டி ராஜாவாக நம்ம அபிஷேகம் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு 100க்கு அதிபதி இருப்பான் என்றால் அவனுக்கு கீழே உள்ள 100 வேலையாட்களை, போர் வீரர்களை வைத்து அவன் வேலை வாங்க தெரிந்திருக்கணும். ஒரு சேனையின் அதிபதி இருக்கிறான் என்றால் அவனுக்கு கீழே இருக்கிற அவ்வளவு சேனையும் அடைக்காள தெரிய வேண்டும். கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக நம்மை அபிஷேகம் பண்ணி 1000 10,000 தேவதூதர்களை நமக்கு வேலைக்காரர்களாய் பணிவிடைகளாய் கொடுத்து, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு போங்கள், உன்னோடு கூட இருப்பேன், என் கரம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லுகிறவர் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். வீணாக உங்களை அபிஷேகம் பண்ணவில்லை. நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கும்போது இப்படி வீணாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். விலையேற பெற்ற இந்த அபிஷேகம், பழைய ஏற்பாட்டில அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு ஊற்றப்படுதல் என்ற அர்த்தம். சாதாரண விக்கிரங்கள் மேல பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் என்று மனிதன் தெய்வத்தின் மேல் ஊற்றுகிறான். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் தெய்வம் தம்முடைய சத்துவத்தை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய கிருபை வரங்களை நம்மேல ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு ஊற்றப்படுதல், ஊற்றப்படுதல் என்பது அர்த்தம். ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்றால் அவனுடைய சிரசில அந்த ராஜரீகம் அபிஷேகம் ஊற்றப்படும் போது ஜனங்களை ஆளக்கூடிய தைரியம், வல்லமை, வீரம், ஞானம் எல்லாம் அவனுக்குள்ள வந்துடும். தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அந்த தீர்க்கதரிசன ஆவி அவனுக்குள்ளே வந்துவிடும். ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அந்த ஆசாரிய பணிவிடை செய்யும்படியான கிருபை அவ்வளவு ஒரு மனுஷனுக்குள் வந்துவிடும். அதுபோல தான் புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக. ஏதோ ஒன்றை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சும்மா அந்த பரலோக பொக்கிஷத்தை நமக்குள்ளே வீணாக கொண்டு வைக்கவில்லை. ரோமர் 9:23 சொல்லுகிறது, தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். நமக்குள்ளே அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை எல்லாம் இந்த களிமண் பாத்திரத்திலே, கிருபையின் பாத்திரமாய் வனைந்த இந்த பாத்திரத்தில் அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை எல்லாம் நமக்குள்ளே வைத்து வைக்க ஆண்டவர் சுத்தமானார் ஒரு நோக்கத்தோடு. அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறார். அந்த விசேஷமான மகிமையின் பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷத்தை அபிஷேகத்தினாலே நமக்குள்ளே வந்த அந்த பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். விலையேற பெற்ற அபிஷேகம்.
தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1:14 எழுதுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உனக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அதை காத்துக்கொள். எதை இழந்தாலும் உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து கூடாது. உனக்குள்ளே ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார், அவரை இழந்து விடாது. உனக்குள்ளே 9 வரங்களையும் கொண்டு வருகிற ஆவியானவர் தங்கி இருக்கிறார், அதை இழந்து விடாது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அதை இழந்து விடாது. பரலோகம் உன்னை மேன்மையாய் பார்க்கிறது. உனக்குள்ளே ஒப்புவிக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நீ அற்பமாய் எண்ணி, எப்படி ஏசா ஒருவேளை சேஷபுத்திர பாகத்துக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை இழந்தது போல நீ இழந்து விடாதே. உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். எப்போதும் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய இரத்தம் என்ன கழுவி இருக்கிறது, என்னை சுத்திகரிக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவியார ஆவியை அவர் தந்திருக்கிறார். ஆவியானவர் என் மேல இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அவருடைய வல்லமை என் மேல் இருக்கிறது, அவருடைய அக்கினி என் மேல் இருக்கிறது. நான் விசேஷமானவர், கர்த்தர் என்னை விசேஷம் உள்ளவனாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை எதிர்பார்க்க, அந்த அபிஷேகத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு ஆளுகை தருகிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்களுக்கு வல்லமை தருகிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உன்னதத்தில் உள்ள பலன் உங்களுக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் மூலமாய் இந்த மண் பாண்டங்களிலே தேவனுடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் உங்களை உலக மனிதரை விட்டு வேறு பிரிக்கிறது, உலகத்தின் அசுத்தங்களை விட்டு உங்களை வேறு பிரிக்கிறது. பாவங்களை ஜெயிக்கிற வல்லமையை அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு தருகிறது. அந்த அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே வரும். இந்த அபிஷேகம் தான் எக்கால சத்தம் தொனிக்கும் போது உங்களை மகிமை மேல் மகிமை அடைய செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற 5 காரியங்களிலே முதல் காரியம், மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவருடைய முதல் எதிர்பார்ப்பு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதே வசனத்தை ஏசாயா 61:1 வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சிறுமைப்பட்டு தரித்திரராய் போனவர்களுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிவிக்கிற இந்த சுவிசேஷம் தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது, விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது, கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது, மகிமையிலே ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது. நாம் அறிவிக்கிற, நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷம் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. நம்முடைய ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்த்தால், 2 கொரிந்தியர் 8:9 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், இயேசு ராஜாதி ராஜாவின் ஒரே பேரான குமாரன் அவ்வளவு பரலோக ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தாலும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பந்தன். இந்த உலகமும் அதன் நிறைவும் அவருடையது. பூமி கீழே அவ்வளவு வைர சுரங்கங்கள்
வெள்ளி பொன் சுரங்கங்கள், மாணிக்க கற்கள், கடலில் ஏராளம் முத்துக்களை வைத்த அவ்வளவு மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ளவர். பரலோகத்திலே தேவதூதர்கள் இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கக்கூடிய அவ்வளவு மகிமையின் ராஜா. உலகத்தை சுற்றி உள்ள அவ்வளவு கோளங்களிலும் எவ்வளவோ கோடி 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 கணக்கான ஐஸ்வர்யங்களை கொட்டி வைத்திருக்கிறவர் நமக்காக தரித்திரராய் ஒரு ஏழை வீட்டில் ஒரு புல்லணை மீதியில் அவர் பிறந்து பிரசங்கம் பண்ண ஒரு இரவல் படகு, அடக்கம் பண்ண ஒரு இரவல் இடம், நரிகளுக்கு குழிகள் இருந்தது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருந்தது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஏன் அவர் அவ்வளவு தரித்திரரானாராம்? அவருடைய உள்ளமெல்லாம் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும் ஆவியின் வரங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து, இந்த வரங்களிலே நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமையெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி, உங்களுடைய கைகளில் சுகமளிக்கிற வல்லமை கொடுத்து உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றணும். ஆண்டவருக்கு அதுதான் பிரியம். அதற்காகவே அவர் தரித்திரரானார் என் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாம் சுவிசேஷகர்கள், ஊழியர்கள் எல்லாம் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், வெளிப்பார்வைக்கு ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தாலும் சகலத்தையும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 6:10 அவர் சொல்லுகிறார். மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்று, மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்று. ரேனாட் போங்கே என்ற ஒரு தேவனுடைய மனிதன் ஆப்பிரிக்கா போயிருந்தார். அவர் வீட்டு வாடகை 300 ரூபாய் கொடுக்க வழி இல்லை. சுவிசேஷத்தை தியாகமாய் பிரசங்கித்தார். தெருக்கள் வீதியில் நின்று இயேசுடைய அன்பை குறித்து சொன்னார். பரலோக ஐஸ்வர்யங்களை குறித்தெல்லாம் சொன்னார். உயிர்த்தெழுந்த வல்லமை எவ்வளவு மேன்மையானது என்பதையெல்லாம் சொன்னார். ஆனால் அவருக்கு 300 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்க முடியல. ஆகவே உபவாசம் இருந்து, ஆண்டவரே நாளைக்கு வீட்டு வாடகைக்காரன் வருவான், 300 ரூபாய் ஆண்டு இல்லையே. நீண்ட நேரம் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அவருக்கு தோன்றினார். 300 ரூபாய்க்காக நீ ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டேன். உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். உனக்கு 300 மில்லியன் 30 கோடி ரூபாய் நான் தரப்போறேன். நீ என்னென்னலாம் செலவழிக்க முடியுமோ உன்னை ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்ற போகிறேன். எப்படி எப்படியெல்லாம் நீ திட்டமிடுகிறியோ, எவ்வளவு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறியோ. அவர் ஒரு நிமிடம் யோசித்தார். 30 கோடி 300 மில்லியன் ரூபாய். அவர் சொன்னார், ஆண்டவரே அந்த 30 கோடி ரூபாய் எனக்கு வேண்டாம், அதுக்கு பல 30 கோடி ஆத்மாக்களை எனக்கு தாரும். ஒவ்வொரு ஆத்மாவின் விலையும் இந்த உலகத்தை விட மேன்மையானதாய் நீர் பார்க்கிறீர். ஒவ்வொரு ஆத்மாவையும் நீ விலையேறப்பட்டதாய் நீ எண்ணி உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நீ சிந்தி கொடுத்தீர். எனக்கு அந்த 30 கோடி ரூபாய் வேண்டாம், அதுக்கு பதிலா விலையேற பெற்ற அபிஷேகத்தை தாரும், விலையேற பெற்ற வல்லமையை தாரும். வேதத்தில் என்ன ஆவியின் வரம் உண்டோ 9 ஆவியின் வரங்களை எனக்கு தாரும். இந்த உலகத்தின் வழியாய் அந்நியனும் பரதேசியுமாய் நான் கடந்து போகும்போது அவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதித்து உம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தாரும், அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தாரும், அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தாரும். நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றின போது ஒரு பெரிய கோடீஸ்வரன் எங்க ஆபீஸுக்கு வருவார். வந்தாருன்னா பணத்தை வாரி இறைச்சிட்டு போவார். பாம்பேல பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் கண்ட்ரோல் பண்ற மகா பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரனாவது எப்படின்னு ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருந்தார்.
அவர் வந்தாருன்னா பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் எழுந்து நிற்பாங்க. அவருக்கு அவ்வளோ மரியாதை. நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது, பணக்காரங்கன்னு யாரையும் நான் மதித்ததில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிப்பேன். பணக்காரங்க பின்னால் ஓடுறதில்லை. ஏன்னா பெரிய ஐஸ்வர்யவான் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பார்த்தார்? இந்த பணக்காரன் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா நான் அவருக்கு சல்யூட் அடிக்கிறதில்ல, அவர்கிட்ட பின்னால் ஓடுறதில்ல, எழுந்து நிற்கிறதில்ல. ஆனால் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது. உன்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வரீங்களான்னு கேட்டார். நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன். சரி, ஒரு நாள் வருகிறேன் என்று சொன்னேன். அவருடைய வீடு, ஒரு வீடு, நிறைய வீடு, அதில் ஒரு வீடு டி நகரில் இருந்தது. பெரிய பணக்காரன். வீட்டுக்கு போனேன். பனியனில் அவரை பார்த்தேன். நிறைய தாயத்து, கழுத்தெல்லாம் கருப்பு கயிறு. என்னை பார்த்ததும் அழுதார். எனக்கு ஏராளம் மந்திரம், ஏராளம் சூனியம். இரவு நேரத்தில் அசுத்த ஆவிகள் ஏவப்பட்டு என் உயிரை உறிஞ்சுகிறது போல. வெளி பார்வைக்கு நான் கோடீஸ்வரன், ஏராளம் கார்கள், ஏராளம் வேலைக்காரர்கள், ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அலுவலகத்தில் உன்னை நான் பார்த்தேன். உன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை பெரிய ஐஸ்வர்யமாய் நான் கருதுகிறேன், பெரிய செல்வமாய் நான் கருதுகிறேன். அந்த சமாதானம் ஒரு பெரிய ஐஸ்வர்யம். உன்னுடைய வழி எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாயா? எனக்கு ஆச்சரியமாகிறது. தேவ பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையில் நாம் சாதாரணமாய் காணப்பட்டாலோ, கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரர் என்று சொல்லும் போது பணம் இல்லாதவர்கள் என்ற அர்த்தம் அல்ல, கடனுக்குள்ளே இருக்கிறவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கூட கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தில் தரித்திரர்கள், சந்தோஷத்தில் தரித்திரர்கள், குடும்ப அன்பில் தரித்திரர்கள். உலக பிரகாரமான பணம் இருந்தும் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லைன்னா அவங்க தரித்திரர்கள் தான். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இருப்பேன் என்றாலும் நான் சொல்லுகிறேன். நான் சிறுவனாய் இருந்த போது உங்களுடைய கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இந்த சபை மிக வறுமையான சபை. பாதி நாள் சாப்பாடு இருக்காது. கிராம மக்கள் அவ்வளவாய் காணிக்க கொடுக்கறதில்லை. பொதுவாக அவங்க சாப்பாடு பப்பாளிக்காய் வாங்கி அதை அரித்து தண்ணியில் போட்டு அவிச்சு உப்பு போட்டு பப்பாளிக்காயை சாப்பிடக்கூடிய நிறைய நாட்கள். அரிசி வாங்கி பொங்கக்கூடிய. ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே போனால் பரலோகத்துக்குள்ளே போனது போல இருக்கும். அவ்வளவு பாடி, அவ்வளோ ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அந்த கிராம ஒளியம் போய் அந்த சர்ச்சுக்கு முன்னால் நின்று ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்துக்கு நடனம் ஆடி அப்படியே களி கூறுவாங்க. தொழான செல்வம் அந்த களி கூறுறதில் நான் பார்த்ததில்லை. ஒரு நாள் இங்கே அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரனுக்கு அவனுடைய பிள்ளைக்கு திருமணம். நிறைய கெஸ்ட் அவன் எதிர்பார்த்தான். அவ்வளோ பேர் வரல. நிறைய பிரியாணி மீந்து போனேன். எல்லாம் கல்யாணம் முடிந்தோடனே ராத்திரியில் இந்த சர்ச்சை எண்ணி இவங்க பட்னியும் பசியுமாக கடந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களே, ஒரு அடுக்கு டிஃபன் கேரியரில் பிரியாணி அது இது எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தான். இந்த போதகர் அன்னைக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, சர்ச்சில் உள்ளவங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சந்தோஷமாக கை அடித்து அப்படியே முகமெல்லாம் பிரகாசிக்குது. அந்த பணக்காரன்
பாஸ்டர் உங்களுக்கு பிரியாணி கொண்டு வந்திருக்கு. நிறைய கெஸ்ட் எதிர்பார்த்தோம், வரல. திடீர்னு ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்தினார், நீங்கள் பசியாக இருப்பீங்களேன்று. அதனால் எடுத்துட்டு வந்தேன். பாஸ்டர் உட்காருங்க, நானே உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். அந்த பாஸ்டர் கேட்டார், நீங்கள் சமைச்சத முதல் பங்கை ஆண்டவருக்குன்னு எடுத்துட்டு வந்தீங்களா அல்லது மிச்ச மீதியை எடுத்துட்டு வந்தீங்களா? அந்த செல்வந்தன் சொன்னார், மேஞ்சி போச்சு பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தினார். அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? மீந்து போனதை எப்போதும் ஏழை எளித கொடுங்க. ஆனால் கர்த்தரை நேசிச்சு கனம் பண்ணுகிறதா இருந்தால் முதல் பங்கை தனியாக எடுத்து வைத்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு வாங்க. புலி பசித்தாலும் புல்ல திங்காது. நாங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக்குகிற சுவிசேஷத்தை ஆண்டவர் எங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். மிச்ச மீதியை சாப்பிடும்படி ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. தயவு செய்து எடுத்துக்கொண்டு போய்விடுங்க. பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ ஏழைகள் இருப்பாங்க, எவ்வளோ குஷ்டரோகிகள் இருப்பாங்க. மிச்சம் மீந்து போன எல்லாம் அவங்களுக்கு கொடுங்க. சாரி பிரதர் என்று சொல்லி ஜோமண்ணி அதை அனுப்பி விட்டார். சிறுவனாய் இருந்தபோது அவருடைய செய்கை என் உள்ளத்தை ரொம்ப தொட்டது. அவருடைய செய்கை என்னை உள்ளத்தை மிகவும் தொட்டது. கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் எங்களை உன்னத ஸ்தானத்திலே வைத்திருக்க, நாங்கள் கீழ்த்தரமாய் மிச்ச மீதியை சாப்பிடும்படி அடைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய கௌரவம் இன்றைக்குமே என்னுடைய உள்ளத்தை தொடுகிறது. இன்றைக்குமே என்னுடைய உள்ளத்தை தொடுகிறது. உலகத்தில் 60 தேசங்களுக்கு ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போனார். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை பார்த்தால் அவர்களைப் போல பல வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறவர்களை நான் பார்த்ததில்லை. அவர்கள் தரித்திரராயிருக்கிறார்கள். கோடி கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் தரித்திரராயிருக்கிறார்கள். நாம் அறிவிக்கிற சுவிசேஷம் தான் உண்மையான சந்தோஷத்தை அவர்களுக்கு தருகிறது, உண்மையான சமாதானத்தை அவர்களுக்கு தருகிறது. இயேசு பெரிய மகிமை நம்பிக்கையாய் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி. எங்கும் பார்க்கிறோம் உள்ளான காயங்களோடு இருதயம் நறுங்குண்ட மக்கள். கணவன் இழைத்த துரோகங்கள், மனைவி தன்னை விட்டு வேறு ஒருவனோடு ஓடிவிட்ட துரோகங்கள், பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காமல் இட்ட வேதனைகள், திரளான இருதயம் நொறுங்குண்ட மக்கள். டாக்டர்கள் சரீரத்தில் உள்ள நோயை குணமாக்கலாம், உள்ளத்தில் ஆத்மாவில் வருகிற வியாகுலங்களை எந்த டாக்டரும் குணமாக்க முடியாது. அவ்வளவு காயங்கள். எவ்வளோ சைக்காலஜி படித்த டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உள்ளம் நொறுங்கினதை குணமாக்க அவர்களால் முடியாது. பிசாசுகள் குடும்பத்தில் போராடி சீரழித்து சாபங்கள் வந்து நறுங்குண்டு போய் இருக்கிற மக்களை அவர்களால் குணமாக்க முடியாது. எரிகோ வீதியிலே குற்றுயிராய் கள்ளர்களால் காயப்படுத்தப்பட்ட மனுஷன் படுத்து கிடந்ததை போல, விழுந்து கிடந்ததை போல, மரணத்தோடு போராடினதை போல பல கள்ளர்களால், பிசாசுகளால், செய்வினைகளால் தாக்கப்பட்டு, சூனியங்களால் தாக்கப்பட்டு இருதயம் நொய்ந்து உடைந்து கிடக்கிற ஏராளம் பேரை குற்றுயிராய் பார்க்கிறோம். நம்மை அபிஷேகம் பண்ணி நமக்கு நல்ல சமாரியனின் உள்ளத்தை தந்து
இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆறுதல் படுத்தும்படி, குணமாக்கும்படி ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாக CMC வெள்ளூரில் நான் ஒரு செக்கப் போனேன். எப்போல்லாம் நாங்கள் போகிறதா அங்கே ஒரு பெரிய சேப்பல் இருக்கிறது. தேர்ஸ்டேல ஒரு பெரிய கூட்டம் நடக்கும். நாங்கள் வாரேன்னு தெரிஞ்சால் அந்த பெரிய கூட்டத்தில் நாங்கள் எப்போதுமே ஒழுங்கு செய்திருவாங்க. முன்னாலெல்லாம் போகும்போது நிறைய டிராக்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ரீச் பண்ணிவிட்டு வார்டாக டிராக்டை கொடுத்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வர்றது வழக்கம். இந்த முறை பிரசங்கம் பண்ணி முடித்ததும் ஒரு வட இந்திய வயதான பெண், 50 வயது இருக்கும், தமிழ் தெரியல, அழுதாள். எனக்கு தாங்கவே முடியல. சரி என்று அவளுடைய அறைக்கு போனேன். அவளுக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு பெண் குழந்தை, 18 வயது பெண் குழந்தை, பிளட் கேன்சரில் படுத்திருக்கிறது. சொன்னாள், இந்த ஆஸ்பத்திரி கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியாக இருக்கிறதுனால நான் கொண்டு வந்தேன். நாங்கள் எல்லாம் இந்துக்கள் ஐயா, கிறிஸ்துவ இடத்துல ஒரு அன்பு, பரிவு, உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு மனதுருக்கத்தை பார்த்து தான் இந்த ஆஸ்பத்திரி கொண்டு வந்தேன். 1.5 வருஷமா இந்த போன் மேரோவில் கேன்சர் வந்தனால எத்தனையோ ஆப்ரேஷன் செய்தாச்சு. எனக்கு கணவன் இல்லை, இந்த ஒரே மகள். என் சொத்துக்கள் எல்லாம் வித்தேன், இங்கேயே தங்கியிருக்கேன். 6 மாசமா என் மகளுக்கு தன்னறிவில்லை. எனக்கு எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்த அந்த மகள் பேரு ஷாம்பவி. 6 மாசமா கண் திறந்து பார்க்கல. இதுவரை 1 கோடி ரூபாய்க்கு மேல இந்த மகளுக்காக நான் செலவழிச்சிட்டேன். என் எல்லா சொத்து, என் எல்லா வயல், என் வீடு, இப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மகன் என்னை விட்டு போயிடக்கூடாது. அழுதாள். தாங்கவே முடியும். இந்த படுக்கை அருகில் நின்று நீண்ட நேரம் ஜெபம். நான் பல ஊழியங்கள் செய்தாலோ எனக்கு திருப்தியான ஒரு ஊழியம் என்று சொன்னால் அது ஆஸ்பத்திரியில் போய் மரணத்துக்கு எதுவாக இருக்கிற மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பது தான் எல்லா ஊழியங்களிலும் சிறந்த ஊழியம் என்று நான் எண்ணுகிறேன். ஆண்டவர் உங்களை அப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தா தயவு செய்து எவ்வளவோ அரசாங்க ஆஸ்பத்திரிகள் இருக்கின்றன. இருதயம் நொறுங்குண்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். உங்களோட போய் ஊழியம் செய்யுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவருடைய மனதுருக்கத்தோடு போங்க, இயேசுன்னு சொல்லுங்க. அன்கான்சியஸாக இருக்காங்களா, அவங்க காதில் இயேசுன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை எவ்வளோ ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வரக்கூடியது. ஒரு முறை இந்த CMC ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஒருவன் அழுகி நாரி செத்து கொண்டு இருந்தான். ஆனால் நல்ல கான்சியஸ் இருந்தது. அவனுடைய அருகில் போக முடியல, மூக்கை பொத்திக்கிட்டே தான் போகணும். தம்பி, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன்னை குணமாக்குவார்னு சொன்னேன். நான் குணமாக கூடாது, நான் செத்துறணும். என்னடா அப்படி சொல்லுகிறான் சொன்னான். தூரத்தில் பாருங்கள், என் மனைவி அங்கே தூரத்தில் நிற்கிறாள். சீவி சிங்காரிச்சி பவுடர் போட்டு தலை நிறைய பூ வைத்து நான் எப்போ சாவை என்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேதனையில் தான் அவள் எனக்கு எவ்வளோ துரோகம் செய்தாள். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாள். நான் கண்ணை மூடுனா என்ன ஒருத்தனை ஓப்பனா கல்யாணம் கட்டலான்னு அவ்வளோ ஆவலாக இருக்கிறாள். வாழ பிடிக்கவில்லை, உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறேன். நான் வாழ பிடிக்கல. தயவுசெய்து இயேசுநாதர்கிட்ட என்ன குணமாக்கணும்னு வேண்டாதிருங்க. லெட் மீ டை, நான் சாகட்டும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு
ஆகவேதான் ரோமர் 12:15 பவுல் சொன்னார், அழுகிறவர்களோடு அழுங்கள். லாசரு மரித்த போது மார்த்தாள் மரியாள் அழுதார்கள். யோவான் 11:35 சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார், ஆவியில கலங்கினார். உங்க அந்நியர் தானே, நம்ம சொந்தக்காரங்களுக்கு தானே ஜெபிக்கணும்னு நினைச்சு போயிடாதுங்க. எபிரேயர் 13:2 சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், சிலர் அப்படி அறியாமையினால் தேவதூதர்களை கூட உபசரித்தார்களே. இயேசு சொன்னார் மத்தேயு 25:36 நான் வஸ்திரம் இல்லாதவராய் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். அவர்கள் கேட்பார்கள், எப்போது ஆண்டவரை நீர் வியாதியாய் இருந்தீர், எப்பொழுது நீர் காவலில் இருந்தீர், எப்போது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர்? ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறும்படி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சிறைப்பட்டு போயிருக்கிறவர்கள், பாவங்கிற சிறைக்குள்ளாய் இருக்கிறவர்கள், கஞ்சா என்கிற கொடிய பாவ பழக்கத்துக்கு சிறையாயிருக்கிறவர்கள், மதுபானத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், விடுதலையாக முடியவில்லையே, அந்த சிறைக்குள்ளே வாழ்கிறவர்கள், அந்தகாரத்துக்குள் வாழ்கிறவர்கள். சிலரை சாத்தான் ஆக்கிரமித்து பைத்தியக்காரர்களாய் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சுய நினைவில்லை, தங்களுடைய விருப்பப்படி செய்ய முடியவில்லை. இயேசு ஒரு மனிதனை கல்லறை தோட்டங்கள் மத்தியில் கண்டார். கெனசரேத்து ஊரிலே லேகியோன் என்ற பிசாசு அவனை ஆக்கிரமித்து சிறைக்குள்ளே வைத்திருந்தது. ஆண்டவர் அவனை துரத்தி ஒரு புது வாழ்க்கை கொடுக்கும்படி மனமிறங்கினார். எத்தனையோ வருஷம் இந்த மெட்ராஸ் ஜெயிலில் போய் நான் ஊழியம் செய்திருக்கேன். பெரிய பெரிய கடத்தல்காரர்களை பார்த்துருக்கிறேன். விஷ ஊசி அவங்கெல்லாம் போட்டு கொன்னவங்களை பார்த்துருக்கிறேன். உலக பிரகாரமான சிறையும் உண்டு, ஆவிக்குரிய சிறையும் உண்டு. இருள் என்கிற சிறை உண்டு, நிம்மதி இல்லாத ஒரு சிறை. அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு. சுவிசேஷத்தில் 2 பகுதி இருக்கிறது. ஒரு பகுதி விடுதலையாக்குகிற சுவிசேஷம், அடுத்த பகுதி மகிமையின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. விடுதலை சுவிசேஷம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, சத்துருடைய பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக ஆண்டவர் எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறாராம்? இந்த வசனம் சொல்லுகிறது, குருடருக்கு பார்வை கொடுக்கும்படி. குருடருக்கு பார்வை கொடுக்கும்படி. எழுத்தின்படியான குருடரும் உண்டு, ஆவிக்குரிய குருடரும் உண்டு. ஆண்டவரை பார்க்க முடியல, பரலோகத்தை பார்க்க முடியல, தேவதூதர்களை பார்க்க முடியல, வேதத்தை வாசிக்கிறேன் ஆனா புரியல, வேதத்தின் மறைபொருள் எனக்கு தெரியல, வேதத்தின் வெளிப்பாடுகள் எனக்கு தெரியல. கண்களை திறந்தருளும், என்னுடைய கண்களை திறந்தருளும். அசுத்தம் கண்களை மூடிக்கொள்ளுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பாவ அசுத்தம் கண்களை மூடிக்கொள்ளுகிறது. கண்கள்ல சுத்தம் இல்லை, பார்வையில் சுத்தம் இல்லை, பார்க்க முடியல.
மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான், அவர்கள் தான் பார்வையடைய முடியும், அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆகவே தாவீது ஜெபித்தார், என் குருட்டு கண்களை மாற்று ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18 அவர் அப்படி சொன்னார். எவ்வளோ மக்கள் சுவிசேஷத்தின் வழி தெரியல, தங்களுடைய இரட்சகர் யாருன்னு தெரியல, தங்களை உருவாக்கினவர் யாருன்னு தெரியல, தங்கள் அன்போடு தேடி வந்தவர் யார் என்று தெரியல, தங்களுக்காக தன்னையே நொறுங்குண்ட பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரை அறியாத குருடர்களாய் இருளிலே புழுக்களை போல நெளிந்து, ஐயோ எங்களை விடுதலை ஆக்குகிறவர் யார், எங்கே வெளிச்சம் உண்டு, எங்கே அன்பு உண்டு, குருடர்களை போல தத்தளிக்கும் போது இந்த சுவிசேஷம் அவருடைய கண்களை திறக்கிறது. 4வது காரியம், குருடருக்கு பார்வை அளிக்க. 5வது ஒரு காரியம், அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணு. தேவனுடைய அனுக்கிரகத்தின் நாள் வருகிறது. தொடர்ந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு நேரம் இல்லை. ஒரு நாள் வருகிறது, அது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாள். அந்த வருகை நாளை குறித்து பிரசித்தம் பண்ணு. அந்த வருகை நாளில் நீ இயேசுவோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீ மறுரூபமாவாய். அதை ஜனங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய அபிஷேகம் நம்ம மேல இறங்கவிருக்கிறது. இந்த 5 நோக்கங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். நாம் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றக்கூடியது. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் ஒரு புதிய பாஷையை இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். நீரூற்றிலிருந்து தண்ணீர் பொங்கி வருவதை போல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக பாஷைகள் பொங்கி வரும்படி, தீர்க்கதரிசன பாஷைகள் பொங்கி வரும்படி, உங்களுடைய வருங்காலத்தை பற்றிய தெளிவு பொங்கி வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். இயேசுன்னு சொல்லுங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்து விடுங்க. ஆவியானவரே வாயின் கட்டுகளை அவிழ்த்து விடும் என்று சொல்லுங்க. அப்படியே மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுங்க. வாயை விரிவாய் திறக்கும் போது அளவற்ற அபிஷேகத்தால் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். வியாதியிலிருந்து குணமாக்கக்கூடிய பலத்த வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. உயிர் தெழுந்த வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு நரம்புகள் மேல், எலும்புகள் மேல், தசை நார்கள் மேல் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. உடைய பலவீனங்கள் எல்லாம் விலகி ஓடுகிறது. எல்லா சோர்வின் ஆவிகளும் விலகி ஓடுகிறது. ஒரு புதிய அபிஷேகத்தால் உன்னை நிரப்புகிறார். ஆண்டவர் உன்னிலே அன்பு கூர்ந்து உன்னை பின்தொடர்ந்த சாபத்தின் முதுகெலும்பை முறித்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இனி முன்பிதாக்களின் சாபங்கள் இனி உன்னை பின்தொடர்வதில்லை. அவர் உன்மேல் அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்து, உன்மேல் அன்பு கூர்ந்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணி இருக்கிறார். கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசியவரை மகிமைப்படுத்து. கிறிஸ்து உனக்காக சாபமாகி, கிறிஸ்து உனக்காக சாபமாகி, கிறிஸ்து உனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் உன்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்று ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை தர விரும்புகிறார். பசுமையான நாட்களை உனக்கு கட்டளையிட விரும்புகிறார். இனி கடன் பிரச்சனை நேரிடாதபடி நிரம்பி வழியும்படி, நிரம்பி வழியும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரிவினின் ஆவியை கர்த்தர் தாமே துரத்தி விடுகிறார்.
இனி உன்னுடைய குடும்பத்தில் அது இருப்பதில்லை. சமாதான பிரபு உன்னை ஆளுகை செய்வார். சமாதான பிரபு உன் குடும்பத்தை ஆளுகை செய்வார். அவர் சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அவர் கொடுப்பதில்லை. அவர் மகிமையின் சமாதானத்தை உனக்கு தந்தருளுகிறார். உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி உன்மேல் ஒரு அபிஷேக தைலத்தை பார்க்கிறார். உன் அருகில் வருகிறார், உன் அருகில் வருகிறார், உன் அருகில் வருகிறார். உன்னை கூர்ந்து நோக்கி பார்க்கிறார், உன்மேல் மனதுருகுகிறார். ஓ, உன்மேல் தன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும்படி உன் அருகில வருகிறார். அவருடைய அபிஷேக தைலம் அவருடைய கையில் இருக்கிறது. அற்பமாய் எண்ணப்பட்ட மகளே, உன்னை ஒரு ஆவிக்குரிய தாயாக கர்த்தர் காண்கிறார். நீ சிறுமைப்பட்டவளாய் உன்னை காண்டாய். உன்னுடைய உறவினர்கள் உன்னை அற்பமாய் எண்ணினார்கள். கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய தாயாய் உயர்த்தும்படி தன்னுடைய பிரகாசமான கரத்திலே உன்னை ஏந்தி கொண்டிருக்கிறார். அநேக நொறுங்குண்ட இருதயத்தோடு உன் அண்டை வரும்போது உன் மூலமாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆலோசனை அருளுகிற ஆவியை இப்பொழுது உன்மேல் கர்த்தர் அமர பண்ணுகிறார். இப்பொழுது அமர பண்ணுகிறார். இப்பொழுது அமர பண்ணுகிறார். ஆலோசனை கொடுக்க கூடிய அளவில் ஆண்டவர் உன்னத நிலைமையில வைத்து அருளுவார். என் குடும்பம் உடைந்து போய்விடுமோ, நொறுங்கி போய்விடுமோ என்று கண்ணீரோடு வந்த தேவ பிள்ளையே, உன்னை உன் குடும்பத்தையும் கர்த்தர் பெரிய பிரகாசமான தமது கரத்திலே வணைந்திருக்கிறார். நீ அவருடைய கரத்தில் இருக்கிறாய். உன் குடும்பம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆணி பாய்ந்த அவருடைய கரத்தில் இருந்து உன்னை ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. கர்த்தர் அல்லவா உன்னை கரங்களில் ஏந்திருக்கிறார். உனக்கு முன்பாக பெரிய பிரகாசமான கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதை, அதிலே நீ நிற்கிறதை, உன் குடும்பம் இருக்கிறதை நீ காண மாட்டாயா? உன்னோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ளவராய் உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறவனுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். உன்னை எதிர்த்தவர்கள் இல் பொருளாய் காணப்படாமல் போவார்கள். அப்படி சூழ்நிலை இருந்ததா என்று எண்ணிக்கூட பார்க்க முடியாதபடி கர்த்தர் உனக்காக வழக்காடுக எழுந்து நிற்கிறார். பலத்த பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். உனக்காக உனக்காக வழக்காடும்படி, உனக்காக பரிந்து பேசும்படி, உனக்காக யுத்தம் செய்யும்படி பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்தருளி இருக்கிறார். அவர் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். உன் குடும்பத்திலே செவ்வையாக்க வேண்டிய ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் அவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். அவையெல்லாம் நேர்முகப்படுத்துவார். எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா? எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல்
இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.